ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நவதானிய சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவதானிய சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 9 வகையான தானியம் அளந்து எடுத்துக்கணும். தட்டைப்பயிறு 1 கிண்ணம், மொச்சை, ராஜ்மா, கொள்ளு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, கருப்பு உளுந்து. 7 வகையான தானியம் இதில் எடுத்துட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் சீக்கிரமாக வேகக்கூடிய 2 தானியத்தை நான் எடுக்கிறேன். வேர்க்கடலை 1 கப். நம்ம எந்த கிண்ணத்தில் அளவு எடுக்கிறோமோ அதே அளவு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி 1 கப். ரெண்டுமே தனித்தனியாக கழுவிட்டு ஊற வைக்கணும். அப்போ அந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம வேக விட்டுடலாம். நல்லா கழுவிக்கோங்க. ரெண்டையுமே தனித்தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். மறுநாள் செய்யணும்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அதை வேக விட்டுடலாம். இப்போ நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சதுனால அப்படியே நான் வேக விடுறேன். நீங்கள் சுத்தம் பண்ணலை அப்படின்னா ஒரு அரிப்பு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க, கல் மண் இல்லாமல். இதெல்லாம் நான் ஒரு பெரிய குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் அந்த தண்ணியோட. அரிச்சு எடுத்திங்கன்னா கல் மண் அதிலே நின்றோம். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது கல் மண்ணாக வரும். இப்போ நான் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சின்ன குக்கர் எடுத்துட்டேன். அதில் வேர்க்கடலையும் பச்சை பட்டாணி கொஞ்சம் சீக்கிரம் வேகக்கூடிய பொருட்கள்னால நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். இதையுமே நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம விசில் போட்டுட்டு 3 விசில் விட்டால் போதும், இது வெந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைச்ச விழுது ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சுண்டல் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வாயில் கடிப்படாது. டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சியெல்லாம் சேர்ந்துருக்கனால. அந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கடலை எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த வடித்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுலேயே நம்ம ரசம் வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். சுண்டலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொத்து மல்லித்தலை ஆட் பண்ணிட்டேன்.
எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சுண்டல் ரெடிங்க. நல்லா சத்தான சுவையான சுண்டலுங்க. இது வந்து நீங்கள் ஆயுத பூஜைக்கு செஞ்சு கும்பிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த விசில் கணக்குப்படி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் குலைவாக நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.